Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம transmission lineல அடுத்த general solution பத்தி பார்க்கலாம். So general solution of transmission lines பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டெரிவேஷனுக்கு அப்புறமா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது வோல்டேஜ் என்ன கரண்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான். ஸோ E is equal to ER cos H gamma S plus IR Z0 into sin H gamma S அப்படிங்கிறது தான் வோல்டேஜ் உடைய ஈக்குவேஷன். ஸோ இதுல இந்த காமா அப்படிங்கிறது வந்து ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா காமா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z into Y அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல ZY ரூட்டுக்கு வந்து காமா அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ கரண்ட்டுக்கு I is equal to IR cos H gamma S plus ER by Z0 into sin H of gamma S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபால்ட்டா இந்த பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. ஸோ இப்போ இந்த ஃபைனைட்டா இருக்கிற ஒரு லைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது டிஸ்டன்ட் எண்ட்ல நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப கிடைக்கிற இம்பிடன்ஸ் வேல்யூவை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்க ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிருக்கிறதுனால ஓப்பன் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் ZOC இஸ் ஈக்குவல் டு Z0 into cot H of gamma L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எப்ப அப்படின்னா ஒரு எல் லென்த்ல இருக்கிற லைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா x is equal to L அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நம்ம ஓப்பன் சர்க்கியூட் பண்ணும்போது கிடைச்சிருக்க இம்பிடன்ஸ் உடைய வேல்யூ. ஸோ இங்க நம்ம எப்படி ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஷார்ட் சர்க்கியூட்டட் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Zn is equal to ZSC Z0 into tan H of gamma L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது போக கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் Z0 அண்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் காமாவுக்கான ரிலேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா Z0 into gamma அதாவது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் அண்ட் ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவல் டு R plus J omega L அப்படின்னு பிரைமரி கான்ஸ்டன்ட்ஸை பேஸ் பண்ணி கிடைக்கும். அண்ட் அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது காமா பை Z0 வேல்யூ வந்து G plus J omega C அப்படின்னு மற்ற ரெண்டு பிரைமரி கான்ஸ்டன்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படின்னா நமக்கு RLGC ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நமக்கு வந்து Z0 வேல்யூ இல்லைன்னா காமாவோட வேல்யூ வந்து நமக்கு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம Z0 வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்தையும் வந்து இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணிப்போம். இன்கேஸ் நம்ம காமாவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா தேவையான அன்னோன் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்டிங் எண்ட்லயே இருக்கும். ஸோ ZS which is equal to Z0 into ZR cos H gamma L plus Z0 sin H gamma L divided by Z0 into cos H gamma L plus ZR into sin H gamma L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ZT which is equal to ratio of sending in voltage to receiving in current. ஸோ ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டு கரண்ட் ஆனா சென்டிங் எண்ட்ல இருக்க வோல்டேஜ் ரிசீவிங் எண்ட்ல இருக்க கரண்ட்டுக்கான ரேஷியோ தான் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ். ஸோ இன்புட்டா நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ரிசீவிங் எண்ட்ல எவ்வளோ கரண்ட் வந்து நமக்கு லோட்ல கிடைக்குது அப்படிங்கிற ரேஷியோன்றதுனால தான் இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ZT is equal to ZR cos H gamma L plus Z0 sin H gamma L அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல காஸ்க்கு வந்து e பவர் காமா எல் பிளஸ் e பவர் மைனஸ் காமா எல் பை 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைனுக்கு அதே வேல்யூல நம்ம நெகட்டிவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஹெச் பராமீட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு டினாமினேட்டர்ல இங்க 2J அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2 அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்போ மினிமம் அட்டெனுவேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ பேசிக்கா அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்டான ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த பிரைமரி கான்ஸ்டன்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் RLGC. ஸோ இந்த பிரைமரி கான்ஸ்டன்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு அட்டெனுவேஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் L இருக்கும்போது மினிமம் அட்டெனுவேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ L மட்டும் நமக்கு வேரியபிளா இருக்கும். மீதி பராமீட்டர்ஸ் ஆன RGC இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட்ஸா இருக்கும். சோ மினிமம் அட்டெனுவேஷனை நம்ம டிரைவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்பாவை வந்து எந்த பராமீட்டர் வேரியபிளோ அதை பொறுத்து நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து மினிமம் அட்டெனுவேஷனுக்கான கண்டிஷன் டி ஆல்பா டிவைடட் பை DL இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல மினிமம் அட்டெனுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நமக்கு அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் R square plus omega square L square into G square plus omega
ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எல்சி அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். ஸோ இதுல நம்ம எல் பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து நமக்கு ஜீரோ ஆகாது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம ஈக்குவேட் பண்ணி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா என் ஸ்டேட்மெண்டா எல் வேல்யூ நமக்கு சி இன்டூ ஆர் டிவைடட் பை ஜி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு எல் வேல்யூ வேரியபிளா இருக்கும் அப்பெல்லாம் அட்டினியூவேஷன் மினிமமா மெயின்டைன் பண்றதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ ஆர் டிவைடட் பை ஜி. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப செகண்டா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேரியபிளா எடுத்துக்க போறோம். ரிமைனிங் கான்ஸ்டன்ட்ஸ் ஆன ஆர் எல் ஜி இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும் போது அட்டெனுவேஷனுக்கான மினிமம் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதே அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்பாவை ஒரு டைம் சியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்க போறோம். ஸோ அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இப்போ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய சியோட வேல்யூ ஃபார் மினிமம் அட்டெனுவேஷன் என்னன்னு கிடைக்கும் which is equal to L into G divided by R. ஸோ இப்போ இதுல நம்ம 4 parametersல எல் அண்ட் சி மட்டும் வேரியபிளா இருக்கும்போது கண்டிஷன் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஆனா தியரட்டிக்கலா நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஆர் அண்ட் ஜிக்கு நமக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடைக்காது மினிமம் அட்டெனுவேஷனுக்கு. அதாவது இப்போ எல் அண்ட் சிக்கு நம்ம எப்படி ஒரு வேல்யூவை டிரைவ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி ஆர் அண்ட் ஜி வேரியபிளா இருக்கும்போது நமக்கு ஒரு மினிமம் அட்டெனுவேஷனுக்கான வேல்யூ வந்து கிடைக்காது.